கூகுள் ஜெமினி ஆப்பில் ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டு என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆளாளுக்கு வந்து கையில் ரோசா பூவும் சிவப்பு சொக்கா போட்டுக்கிட்டு இதை பொண்ணுங்கன்னா சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு இதாண்டா நேரம்னு ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்புறோன்னு ரீல்ஸ் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா 1000 லட்சக்கணக்கில் கமெண்ட்ஸ் போட்டு மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருந்து இந்த ஜெமினி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி என்ன டேஞ்சர் இருக்கு அப்படின்றது தெரியாம எல்லா மக்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதை பத்தி பல பேர் பல சேனல்ல வீடியோ பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணோட போட்டோ ஜெமினி ஏஐல ஸ்லீவ் எல்லாம் நல்லா கவர் பண்ணி போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ல உள்ள போட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவுட்புட்ல ஸ்லீவ்லெஸ் சாரியில இதே போல ஒரு பிக் வந்திருக்கு. அது ஓகே, எல்லாருக்குமே வரும். ஆனா அவங்க ஷோல்டர்ல ஒரு மச்சம் இருக்கிற போல வந்திருக்குது. ஆக்சுவலா அவங்களுக்கு நிஜமாவே அங்க ஒரு மச்சம் இருக்குமா? இது எப்படி ஏஐக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டுதான் ஒரு வீடியோ வெளியிட்டு ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. இதை பல பேர் கண்டென்ட் ஆக்கி வீடியோ போட்டு பயம் காட்டினாங்க. ஆக்சுவலா ஏஐ எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம சேட்ல பேசின ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை தான் அதை எடுத்துக்கும். உதாரணத்துக்கு சேட் ஜிபிட்ட போய் என்னைக்கோ நான் சிஎஸ் படிச்சிருக்கேன், எனக்கு ஐடியில் பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரியும், என்னால் ஒரு டெவலப்பர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டு வைங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சாட் ஜிபிட்டியில் எனக்கு வீடியோ எடிட்டர் ஆக ஆசை, என்ன படிக்கணும் அப்படின்னு கேளுங்க. அது சொல்லும், நீங்கள் சிஎஸ் கிராஜுவேஷன் பண்ணிக்கிங்க, அப்போ எடிட்டிங் பிசியில் பண்ணுங்க, சாஃப்ட்வேர் சஜஷன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும். இதுலேருந்து என்ன தெரியுது? நான் சிஎஸ் படிச்சுக்கேன்னு சாட் ஜிபிட்டிக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் நான் சிஎஸ் படிச்சுக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு என்னைக்கோ நான் கொடுத்த இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுது. அப்படி தான் அந்த பொண்ணு ஏதோ ஃபோட்டோ அவங்க ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் ஒன்று ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்கலாம். அதை ஏஐ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இப்படி கண்ணு, மச்சம், இவ்வளோ பெரிய மூக்கு, ஏர்நெத்தின்னு அதுதான் நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் கொடுத்தாலும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும், அவ்வளோதான். அண்ட் மோரோவர் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லேருந்து உங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு இங்கே மச்சம் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்து அதிலிருந்து கிரியேட் பண்ணி தரும்னு சொல்கிறாங்க. பட் கூகுள் தரப்புலேருந்து நாங்கள் அதெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற இமேஜ் வச்சு தான் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு ப்ரீவியஸ் ஃபோட்டோவில் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து கேட்டிருப்பாங்க. அது ஒழுங்காக வந்திருக்காது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்க இந்த ஃபோட்டோவில் ஃபேஸ் நல்லா இருக்கும்னு அப்லோட் பண்ணியிருப்பாங்க நியூ சாட்டில். ஏன் என்ன பண்ணியிருக்கோம், அவங்க ஆல்ரெடி கொடுத்த பழைய ஃபோட்டோவும் அதுக்கப்புறமா கொடுத்த புது ஃபோட்டோ இந்த ரெண்டுமே ஒரே பொண்ணு தான் அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மேட்ச் பண்ணி இவங்களுக்கு இங்கே மச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி இது அவுட்புட் கொடுத்துருக்கும். இதுதான் நடந்திருக்கும். சொல்லப்போனால் ஜெமினி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறப்போ 4-5 ஃபோட்டோஸ்க்கு மேலே யூஸ் பண்ணால் உங்கள் லிமிட் முடிஞ்சிச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், வேறு மெயில் ஐடி சைன்இன் பண்ணி இன்னும் 4 ஃபோட்டோஸ் போடுவோம். சிலருக்குலாம் இருக்கிற மூஞ்சியை ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஏன்னா இங்கே பல பேர் முகத்தில் மச்சம் இருக்க மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணியும் ஏஐயில் வர அவுட்புட்டில் மச்சமும் சேர்ந்து வர மாட்டேங்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை அந்த பொண்ணு வேணும்னே பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்களா, இல்லை ஏதோ தெரியாமல் குழம்பி போய் இந்த வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்லோட் பண்ணி வாரக்கணக்கில் அதோட ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து சொல்கிறாங்க இதில் இவ்வளோ டேஞ்சர் இருக்குன்னு. அடே, ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்களா இது டேஞ்சரஸ்ன்னு? ஆக்சுவலாக இது ஒன்று வெட்டியாக யாரோ ஒருத்தவங்க பண்ண அன்அஃபிஷியல் ஆப் இல்லை. ஜெமினின்றது கூகுளோட அஃபிஷியல் ஆப். ஆல்ரெடி கூகுள் மூலமாக நம்ம ஃபோனில் டிரைவு, கூகுள் ஃபோட்டோஸு, ஜிமெயில், ப்ளே ஸ்டோர் அப்படின்னு பல ஆப்ஸில் ப்ரைவேசியாக நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கில் ஃபோட்டோஸ் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ அவங்க நம்ம ஃபோட்டோ யூஸ் பண்ணி தப்பு பண்ண சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான், ரேர் தான். அண்ட் மோரோவர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்மளே விருப்பப்பட்டு ஃபோட்டோஸ் போடுறோம். அங்கெல்லாம் நடக்காத ஒரு விஷயமா இந்த ஜெமினி ப்ராம்ப்ட் போட்டு நம்ம ஃபோட்டோ கொடுக்குற இடத்துல மிஸ்யூஸ் ஆக போகுது. சிலர் சொல்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணு, ஷர்ட்டுக்கு பதிலாக கோட் சூட் போட்டு கொடு, டாப்ஸுக்கு பதிலாக சாரீ மாற்றி கொடுன்னு சொன்னால் இன்றைக்கி ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுக்குறது, நாளைக்கு ட்ரெஸ் இல்லாமல் எவனோ ஒருத்தன் ப்ராம்ப்ட் கேட்டால் அதையும் மாற்றி கொடுக்கும். அப்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டு பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு? அது கூகுள் ஆக்சுவலாக என்ன ரிப்ளை பண்ணும்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ண மாட்டேன், சாரி இட்ஸ் இல்லீகல்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடும். சிலலாம் ரொம்பவே பொங்குறாங்க, இது ப்ளே ஸ்டோர்லேருந்து வந்த ஆப் தான். அப்படிப்பட்டவங்க ஆக்சுவலாக எந்த ஆப்ஸும் ப்ளே ஸ்டோர்லேருந்து யூஸே பண்ணாதீங்க. எடிட்டிங் ஆப்ஸ் வேணாம், ஃபோட்டோவே எடுக்காதீங்க, போய் ஸ்டூடியோவில் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. ஃபோனில் கூட அதை கேப்சர் பண்ணிடாதீங்க. உங்களுக்குலாம் ஃபோனே வேணான்றேன். 100% அக்சஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது.
ஸோ இது சேஃப் தான் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி ப்ரைவேசி இல்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம ஃபோனில் உள்ள எல்லாமே நமக்கு தெரியாமல் டேட்டா எடுத்துருமே. எல்லா ஆப்ஸும் அதை பண்ணுமே ஈஸியாக. ஃபஸ்ட்டு டச் ஃபோன் வந்துச்சு, அப்போவே ப்ரைவேசிலாம் போயிடுச்சு. 4G நெட்வொர்க் வந்துச்சு, இப்போ 5G வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியா சொல்லவே வேணாம். ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கப்போவே ப்ரைவேசிலாம் என்றைக்கோ போயிடுச்சு ப்ரோ. இதுக்கடுத்து ப்ரைவேசின்னு சொன்னால் என்ன நியாயம்? இது டேஞ்சரோ என்னமோ. ஆனால் ஒரு விஷயம் பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதான் அப்பாவை இழந்திருக்க சில பசங்க பொண்ணுங்க, அம்மா இல்லாத சில பசங்க பொண்ணுங்க, அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறப்போ அதை பார்க்குறப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. அட்லீஸ்ட் இதுக்கு உதவுச்சே அப்படின்னு. மற்றபடி இந்த ஃபோட்டோ எடிட்டர்ஸு, ஷூட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் பல பேருக்கு கஷ்டமாக இருக்கும். கிப்லி ட்ரெண்ட் இப்படி தான். நிஜமாகவே டிராயிங் பண்ணுற ஆர்டிஸ்டோட வழி அவங்களுக்கு தான் தெரியும். ஃப்யூச்சரில் ஏஐ மூலமாக எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். பட் அதுவே தப்பான வழியில் போனால் அவ்வளோதான், இட்ஸ் டேஞ்சரஸ். மதராசி படத்தில் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்குதோ அவ்வளோ அது சாதாரண ஆளுக்கு கூட கிடைக்கும். அவங்க என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணுவாங்க. அதில் இருக்க சில கெட்டவங்க. ஒருத்தர் வீடியோவில் சொல்லியிருக்காரு, இதில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வச்சு உங்கள் மொபைலில் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் லாக் ஸ்க்ரீன் வச்சா அதுவும் வருங்காலத்தில் KYC அப்படின்னு ஓப்பன் பண்ணால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் திருட யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்போ இதை பற்றி சொன்ன எல்லாரும் யூடியூப்லேயே முகங்காட்டி வீடியோ பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் யூஸ் பண்ண மாட்டாங்களா? இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போடுறோம், அட விஜய் சார் ஃபோட்டோ, ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோன்னு அவங்க ஃபோட்டோலாம் ஆயிரக்கணக்கில் கூகுள்லே இருக்குதே. அதெல்லாம் டவுன்லோடு பண்ணி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் யூஸ் பண்ணி மாற்றிட மாட்டாங்களா? என்ன சார் இதெல்லாம்? ரியல் லைஃப்பில் பல பொண்ணுங்களுக்கு ஹராஸ்மெண்ட் இஷ்யூ நடக்குது. அதுதான் இங்கே பெரிய இஷ்யூ. அதை பற்றி தான் பேசணும், கண்டிக்கணும். ஏஐ ஒரு மார்பிங் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அதில் இந்த மாதிரி வந்துடும்? கேர்ள்ஸ் பி சேஃப்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா உங்கள் நிலைமை என்னன்னு பொண்ணுங்களை மட்டுமே குறி வச்சு பேசுறது எப்படி இருக்குன்னா, இன்னும் சில நாட்களில் எவனாச்சும் அப்படி மார்பிங் பண்ணி மிரட்டுனா அப்படின்னா கேர்ள்ஸ் ஐயோ அம்மானு பயந்து இதுக்கு ஓடி அழுது சாவணுமா? ஜெமினியில் போய் ஒரு கேர்ள்ஸ் அவங்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறது தான் இஷ்யூவா? ஏன் அவங்க ஃபோட்டோ வேறு யார்ட்டையுமே இருக்காது அந்த மாடர்ன் வேர்ல்டில்? அவங்க யாரும் அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்களா? ஏன் இப்போ என் ஃபோட்டோ என்கிட்ட மட்டும் தான் இருக்குமா? நான் எந்த சோசியல் மீடியாலையும் ஃபோட்டோ போடாட்டியும் என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் நாங்கள் எல்லாம் குரூப்பாக ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபோட்டோ அவன்கிட்ட இருக்குமே, அதை யாராவது யூஸ் பண்ணி மார்பிங் பண்ணலாமே. அப்படி கேர்ள்ஸோட ஃபோட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்களா என்ன? அப்படி யூஸ் பண்ணி ஏதாவது வெளியே வந்துருச்சுன்னா அவங்க என்ன சாவணுமா? ஏன் இவ்வளோ பயம் கொடுத்துறாங்கன்னு தெரியல. நீங்கள் இப்படியே பேசி பேசி கேர்ள்ஸ்க்கு மானம் போச்சு, கௌரவம் போச்சுன்னு சூசைட் பண்ணணுமா அவங்க? இதெல்லாம் மார்பிங். அதை பண்ணுற நாய் தான் வைக்கப்படணும். அவனை செருப்பால் அடிக்கிறப்போல நம்ம கேட்கணும். அவங்கள மாதிரி ஆளை தான் விட்டு வைக்கக்கூடாது. உடனே உன் வீட்டில் நடந்தால் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லலாம். யார் வீட்டில் நடந்தாலும் தப்பு தான். அவங்கள தான் செருப்பால் அடிக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணுங்களை ப்ளேம் பண்ணி லிங்க்கு கேட்டு அவங்கள சாக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் மூவ் ஆன். அப்படி எதுவும் நடந்தால் இப்போ என்னாச்சு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை விடு அப்படின்ற தைரியத்தை கொடுக்கணும். இப்படி ஏஐல ஏகப்பட்ட விஷயங்களுக்கு. அப்படி உங்களுக்கு அது சேஃப்டி இல்லை, ப்ரைவேசி கான்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த பக்கம் வரவே வேண்டாம். சில பேர் அவங்க ஆசைக்கு சில பேர் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் ப்ரைவேசியோட சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ ஒரு சில பேருக்கு அதில் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எனக்கு எப்படின்னு தெரியல. ஏஐல மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கலை. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கிடைக்கோ அவ்வளோக்குள்ளோ நிறைய தப்புகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் 5-10 வருஷத்தில் ஏஐனால் என்ன ஆகும், எப்படி இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருணாகத்தோட வீடியோவை அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்.